ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் யுவர் பிக் சப்போர்ட். எதுக்கு சார் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிங்கன்னா, நம்ம இவ்வளோ தூரம் ஜேர்னியில் நமக்கு சப்போர்ட் கொடுத்து நம்ம சேனலை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அனைவருக்கும். எதுக்காகனா, நம்மளுடைய இன்னொரு சேனல் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, இது நம்மளுடைய இன்னொரு சேனல். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தமிழ் ட்ரேடிங் சேனல் பேர் வந்து தமிழ் ட்ரேடிங் சேனல் சிவாஜின்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துங்க. எதுக்காக அப்படின்னு இந்த சேனலை ஃபாலோ பண்ணி சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த ஈவினிங் அப்டேட் கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த ஈவினிங் மார்க்கெட், கோல்டு, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இப்போ நம்ம எப்படி சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே மாதிரி இதுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுத்தா பெட்டராக இருக்கும் சார் நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் வச்சு, ஒரு சேனல் வந்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் பார்க்கலாம், இன்னொரு சேனல் வந்து நம்ம ஈவினிங் அப்டேட் பார்க்கலான்றதுக்காக நம்ம அப்போ வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா, ஸோ இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த சேனலில். ஓகே, இதுலேயே வந்து நிஃப்டி 50யோட அப்டேட் 2 சேனலையும் அப்டேட் பண்ணியிருக்கேன் ப்ரெசென்ட்டு. இது வந்து நம்ம ஈவினிங் மார்க்கெட்லேயும், அது வந்து நம்ம பேங்க் நிஃப்டியும் அப்டேட் பண்ணலாம் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க 2 சேனல்லையும். ஸோ நம்ம ரெகுலர் சேனலில் இருக்கிறவங்க அதில் இருங்க. நம்மளுடைய இன்னொரு சேனல் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் சிவாஜி, ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ், ரெண்டுமே நம்மளுடைய லோகோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னுடைய ஃபோட்டோ இருக்கும். இதில் ஃபேக் சேனல் ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ்லேயும் நிறைய சேனல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்னுடைய சேனல் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ்லேயும் சரி, ப்ரைஸ் ஆக்ஷன் சிவாஜிலையும் சரி என்னுடைய லோகோ இருக்கும். ஸோ என்னோடய லோகோ பார்த்துக்கலாம். ப்ரைஸ் நம்மளுடைய பேனர் பார்த்திங்கன்னா லேர்ன் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 67,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரிஜினல் சேனல். இதில் இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறன்ற பேரில் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி ஏமாந்துறாங்க. ஓகே, ஸோ மறக்காமல் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான். இதில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அப்டேட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி நம்ம டாபிக் வரலாம். ஓகே சார், இப்போ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் எங்கே போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம், அது என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம நடக்க லைவ் மார்க்கெட்டில் நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் என்னென்ன மென்ஷன் பண்ண அப்படின்றதையும் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரீ குரூப்பு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்க வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் அதாவது வெள்ளிக்கிழமை காத்தால் 7:14 காலையில் என்ன மார்க் பண்ணி அமைச்சிருக்கேன் பாருங்கள். மார்க்கெட்டு 23,600 கிட்ட ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது இந்த இடத்துல, ரைட்டுங்களா? இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதெல்லாம் வந்து என்ன இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு. இப்போ வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட்காக மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ப்ரைஸ் என்ன ஆகுனா, ப்ரைஸ் அதனால் இந்த இடத்துல ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரைஸு எப்படி மூவ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்க தெரியும் உங்களுக்கு, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட் ரன்னிங் ஹவர்ஸில் ஓகேப்பா இது வந்து சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா 11:20 என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது 11:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, ரைட்டுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11:20 இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி வருவதற்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஓகே, இந்த இடத்துல வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா சப்போர்ட் லைன் இல்லையா, இந்த லைன், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியா அது. ஸோ இங்கே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிங் தான், ஒரு சின்ன ப்ரைம் அப்படின்றது இந்த இடத்துல சப்போர்ட் அப்படி சொல்லி விட்டுறதுக்கும் அந்த லைவ் மார்க்கெட்டில் ஞாபகப்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி நெக்லைன் கட் ஆகிருக்கு. நம்மளுடைய தூரம் என்ன, கிடக்கிற தூரம், இந்த போகிற தூரம் எல்லாம் நமக்கு தான். நமக்கு தேவையான டார்கெட்டிங் வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிட வேண்டியது தான். நமக்கு இன்னும் ஃபுல்லாக ஒன்றும் சார் ஆக்சுவலி 23,750 ஃபுல் டார்கெட் ரீச் பண்ணணும் சார். மேபி எதுக்காக நம்ம 1:2 போதும் அப்படின்னு இடத்துல தூரம் போதுன்னா, சம்டைம்ஸ் என்னென்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மூவ் ஆகும். அப்போ அன்றைக்கி நாள் வந்து முடிஞ்சிடும். ஸோ கிடைக்கிற மூவை நம்ம ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல புக் ஏ ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணதை தவிர உங்களுக்கு இன்னும் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு அது மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது ரவுண்ட் மார்க் பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து 1:2 அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ப்ரைம் குரூப்பில், ரைட்டுங்களா? சரி, இப்போது இதெல்லாம் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படி பார்க்குறதுக்கு, ஏன்னா வந்து ஒரு விஷயம் சொன்னால் அது நடக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி நீங்கள் ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் இப்படி போகலாம் அப்படி போகலாம்னு. ஆனால் ஒரு கணிப்பு, இந்த தூரம் வந்தால் நம்ம எப்படி வரும் அப்படின்னு. இப்போ கூட மார்க்கெட் வந்து நல்லா ஒரு கீழே ஃபால் ஆகிட்டு அதுக்கு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா மார்க்கெட் மூவ் ஆச்சு. இதுதான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பதிவு வந்து எத்தனை நாள் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? சரி, இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு எங்கே சார் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் டிசைட் பண்ணும். அதாவது ப்ரைஸ் இந்த இதில் கீழே கட் ஆனால் வந்து என்னுடைய பிளான் வந்து செல்லிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டில் இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய பிளான் வந்து செல்லிங் கிடையாது. ஒரு வேளை கட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்தாலும் எனக்கு செல்லிங்கான எந்த பிளானும் கிடையாது. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் நடந்து மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா என்னுடைய பிளான் வந்து
அகைன் இந்த 23,920 அந்த லைன்ஸ் அதே 200 EMA லைன்ஸ் பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூமெண்டமில் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ரைட்டுங்களா. ஸோ இதில் வந்து கணிப்புகள் அப்படி இருக்கும் அப்படின்னு கிடையாது. என்னுடைய கணிப்பு நான் ஷேர் பண்ணேன். இது தவறாகலாம் சரியாகலாம் அது கிடையாது. நான் ஒரு வேளை மேலே போனால் அப்பர் சைடுக்கான பிளான், இல்லை இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு நோ ட்ரேடிங், இந்த பக்கம் நோ ட்ரேடிங். ஸோ எனக்கு என்னுடைய வழியில் வந்தால் மட்டும் நான் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ரைட்டுங்களா. சரி, இது வந்து நிஃப்டி 50 நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் டிசிஷன் உங்கள் கூட சொன்னேன். ஏன்னா வந்து நிஃப்டி கிராஷ் ஆகுது சார், நிஃப்டி அப்படி ஆகுது, நிஃப்டி ஒரு புல் பேக்காக மேலே போயிருக்குதா அப்படின்வாங்க. எதுனா ஆகட்டும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பிளான் அப்பர் சைடுக்கான பிளான் நான் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ரைட்டுங்களா. சரி, ஓகே. அப்போ பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணலாம்னா, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெரிய டைம் ஃபிலிம் வந்துடலாம். என்ன கிளாரிட்டி தெரிஞ்சிடும் உங்களுக்கு, என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. அதாவது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த இடம். ஸோ இது என்னவா மாறும் உங்களுக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஓகே, இப்போது நமக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸாக மாற சொல்லும். அகைன் வந்து லோயில் ஃபார்மேஷன் கீழே வருமா சார் அப்படின்னா, மேபி கீழே வரலாம், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்னுடைய பிளான் வந்து கீழே வந்து இந்த தூரத்தை பிடிக்கிறதுக்கான பிளான் என்னுடைய பிளானில் இல்லை. நான் என்ன சொல்ல, மார்க்கெட் கீழே வந்தால் கூட கொஞ்சம் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் எனக்கு 200 EM லைன் வரும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இந்த 57,300 250 அந்த ரேஞ்செலாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து அந்த ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை. அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன க்ளூ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். அதாவது நானாக இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், எதுக்காக நான் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு. ஓகே, மார்க்கெட்டு இந்த ஜோனை ஒரு அப்பர் சைடுக்கான பிளானாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மார்க்கெட் ஒரு இந்த ஜோனில் தான் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் யூஸ் பண்ணி இந்த 57,250 அந்த ரேஞ்சில் போகிறதுக்கான சான்ஸ், இந்த மூமெண்டம் நான் கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் கீழே வந்துச்சுன்னா என்னோட பிளான் வந்து செல்லிங் கிடையாது. நான் மார்க்கெட் கீழே போட்டு விட்டுடுவேன். என்னோட பிளான் வந்து செல்லிங்கான பிளான் நான் எதுவும் எடுக்க மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுக்கும் தெரியாது. ஏன்னா இது ஒரு டபுள் பாட்டம் எடுத்து நெக்லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆனாலும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல பிளான் வந்து சேல்ஸ் சைடுக்கான பிளான் கிடையாது. ஒருவேளை வந்தால் கூட வெயிட் பண்ணி இந்த அகைன் இன்னொரு டபுள் எஃபெக்ட் ஃபார்மேஷனாக ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் தான் இருக்கிறேன். ஏன்னா 200 லைன் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரைட். சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. கிட்டத்தட்ட 12:30 மணிலேருந்து மார்க்கெட் முடிவ்ஸில் இங்கே தான் நிற்குது. மார்க்கெட் லோயில் ஃபார்மேஷன் பண்ணி ரிஜெக்ட் வரல, அங்கேயே நிற்குது. அப்போ என்ன அர்த்தம், இந்த 200 EM லைன் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 76,200லேருந்து 76,600 வரலும் வந்து அப்பர் சைடுக்கான ஒரு மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். மார்க்கெட் நமக்கு மண்டே பெரிய கேப் பின்னா ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் நமக்கு இதில் ஸ்ட்ரெயிட்டாக பிரேக் அவுட் நடந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம 2 சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.